வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் அங்கே இருக்குது என்னுடைய குலதெய்வ கோயில். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் வந்து தள்ளி விடாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என் காட்டுற குலதெய்வ கோயில் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், சடையப்பன் குலதெய்வ கோயில் தெரியுது பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த குலதெய்வ கோயில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, வண்ணம் தீட்டியிருப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங் அந்த அளவுக்கு அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராயிங் தான். இது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா புளியம்பட்டியில் இந்த கோயில் இருக்குது. ஒரு நாள் வந்து இந்த சாமி தரிசனத்தை பார்த்துட்டு போங்க. பார்த்தீங்கன்னா வண்ணம் அப்படி அந்த அளவுக்கு ட்ராயிங் பயங்கரமாக கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாம்பாட்டியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து எல்லா குலதெய்வ கோயில்லையும் பாம்பாட்டி இருப்பார். எல்லோருக்கும் காவல் தெய்வமாக இருக்கிற முனியப்பனை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் முனியப்பன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் தலைமுறைக்கு இது புதுசாக நாங்கள் சடையப்பன். இது எங்கள் தலைமுறையாக கும்பிட்டுக்கிற சடையப்பன். இந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமலூர் இருக்குது. ஓமலூர்லேருந்து புளியம்பட்டி போகிற வழி, சேலம் போகிற வழியில் டோல்கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. வந்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. சக்தி வாய்ந்த கோயில். வீரமாத்தி அம்மன், இதுவும் எங்கள் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது. இதுவும் சக்தி வாய்ந்த சாமி. எனக்குள் நீங்கள், உங்களுக்குள் நான். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.